வணக்கம் நண்பா. ஒரு நிமிஷம் உண்மையா உன்னையே நீ கேட்டுப்பாரு. காலையில கண் விழிச்ச உடனே மொபைல் எடுக்கிறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள முதல்ல ஓடுற கேள்வி என்ன? இந்த மாசம் பணம் போதுமா? கடன் கட்ட முடியுமா? யாராவது ஃபோன் பண்ணி கேட்பாங்களோ? இந்த 3 எண்ணங்கள் அலாரம் மாதிரி தினமும் உன்னை எழுப்புதா? வீட்டுல அம்மா சிரிச்சா நீ சிரிக்கிற மாதிரி நடிக்கிற. ஆபீஸ்ல நண்பர்கள் ஜாலியா பேசினா நீயும் சேர்ந்து சிரிக்கிற. ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் ஒரு நிரந்தர பாரம். மனசு எப்பவும் ஒரு கணக்கு புத்தகம் மாதிரி. இன்னும் எத்தனை நாளைக்கு? எப்படி சமாளிக்க போறேன்? எங்க இருந்து வழி கிடைக்கும்? ராத்திரி படுக்கும்போது உடம்பு படுக்கையில் இருந்தாலும் மனம் கடன் எண்ணத்திலேயே சுத்துதா? சில நேரம் யாருக்கும் தெரியாம கண்ணுல தண்ணி வருதா? நண்பா, இதெல்லாம் பலவீனம் இல்ல. இது சோம்பேறித்தனமும் இல்ல. இது ஒரு நெருக்கடி காலம். ஒரு பாதை மாற்றத்துக்கான தருணம். நீ ஒருத்தன் மட்டும் இல்ல. இந்த நாட்டுல இந்த நிமிஷம் லட்சக்கணக்கான பேர் அதே எண்ணத்தோட தான் காலை எழுந்து இரவு தூங்குறாங்க. ஆனா ஒரு உண்மை சொல்லட்டுமா? கடன் உன் அடையாளம் கிடையாது. இது உன் வாழ்க்கையின் ஒரு கட்டம் மட்டும். இந்த கவலை உன்னை உடைக்க வரல, உன்னை உருவாக்க தான் வந்திருக்குது. இன்னைக்கு நீ பயந்தாலும் நாளைக்கு நீ தெளிவா முடிவு எடுத்தா இந்த நிலை மாறாம இருக்காது. நண்பா, இந்த வீடியோ இந்த வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கை தருதுன்னா அதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. இது முடிவு இல்ல. இது மாற்றத்துக்கான முதல் சிந்தனை. கடன் பற்றிய உண்மை தெரிஞ்சுக்கோ நண்பா. கடன் என்பது வெறும் பணம் குறைஞ்சிருக்கு என்ற பிரச்சனை இல்ல. அது மெதுவா கண்ணுக்கு தெரியாம உன் வாழ்க்கைக்குள்ள நுழையிற ஒரு சங்கிலி. முதல்ல உன் நிம்மதியை எடுத்து போகும். அதுக்கப்புறம் உன் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா கிழிக்கும். அப்புறம் தான் என்ன ஆகும் தெரியுமா? நாளைக்கு என்ன ஆகுமோன்னு நினைக்கவே பயம் வரும். எதிர்காலம் மங்களா தெரிய ஆரம்பிக்கும். கடன்ல இருக்கிறவன் எப்பவும் அவசரத்துல தான் வாழ்வான். ஒரு முடிவு எடுக்கும்போது கூட இத பண்ணினா பணம் போதுமா அப்படின்னு கணக்கு போட ஆரம்பிப்பான். சாணக்கியர் சொன்னாரு, கடனில் இருப்பவன் சுயமாக முடிவெடுக்க முடியாது. அது சுத்த உண்மை. ஏன்னா கடன் நம்ம கைய கட்டிடும், வாய மூடிடும், தலை நிமிர்ந்து நிற்க விடாது. நல்லது என்னன்னு தெரிஞ்சோம் அதை செய்ய தைரியம் இருக்காது. தப்புன்னு தெரிஞ்சோம் அதை தவிர்க்க முடியாம பலர் நின்னுகிட்டே இருக்கிறாங்க. கடன் உன்னை ஏழை ஆக்குறது இல்ல, உன்னை சுதந்திரம் இல்லாதவனா மாத்திடுது. அதனால நண்பா, கடன்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறது பணம் சேமிக்கிற முடிவு இல்லை. அது உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கிற முடிவு. இதுபோல் மேலும் சாணக்கியரின் அறிவுரை தினமும் கேட்க விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முதல் ரகசியம், உண்மையை ஒத்துக்கொள். நண்பா, கடன் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் இருக்காது. சில நேரம் தேவையில்லாத செலவு, சில நேரம் மற்றவங்களோட வாழ்க்கையோட ஒப்பீடு, சில நேரம் இப்போ வேண்டாம் அப்பிறகு பார்த்துக்கலாம்னு விட்டுட்ட அலட்சியம். இதுல யாரையும் குறை சொல்ல தேவையில்லை. நிலைமை, சூழ்நிலை, மனசு அதுக்குத்தான் அப்படி நடந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் முக்கியம் நண்பா, அதை மறுக்காம அமைதியா ஒத்துக்கிற தருணம் தான் மாற்றத்தின் முதல் படி. குற்றம் சாட்டுறதை நிறுத்தி உண்மையை ஏத்துக்கிட்டா அங்கேயே உன் மீட்பு தொடங்கும். இரண்டாவது ரகசியம், இனி புதிய கடன் வேண்டாம். நண்பா, பழைய கடனை அடைக்க புதிய கடன் எடுக்கிறது ஒருபோதும் தீர்வு கிடையாது. அது ஒரு குழியிலிருந்து வெளியே வரணும்னு நினைச்சு இன்னொரு குழி தோன்ற மாதிரிதான். அப்ப கொஞ்ச நேரம் மூச்சு விட சுலபமா இருக்கும். ஆனா ஆழம் மட்டும் இன்னும் அதிகமாகும். இனி ஒரு தெளிவான முடிவு எடு. எப்படி இருந்தாலும் புதிய கடன் இல்லை. இந்த முடிவு பணம் பற்றிய முடிவு இல்லை. இது உன் வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர எடுத்த தீர்மானம். இந்த ஒரு முடிவே உன்னை பாதி தூரம் முன்னே கொண்டு போயிடும். மூன்றாவது ரகசியம், எளிமையை ஏற்றுக்கொள். நண்பா, எல்லாருக்கும் பிடிக்கணும்னு வாழ்க்கையை அலங்கரிச்சு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. பெரிய செலவு பெரிய வாழ்க்கையோட அடையாளம் கிடையாது. பல நேரம் அது பெரிய பாரமா மாறிடும். சாதாரண வாழ்க்கை அவமானம் கிடையாது. அது ஒரு புத்திசாலித்தனம். நீ உன் எல்லைய புரிஞ்சு அதுக்குள்ள வாழ்ற தைரியம். இன்னைக்கு நீ எளிமையா வாழ்ற ஒவ்வொரு நாளும் பணம் மட்டும் இல்ல, நிம்மதியையும் சேமிச்சுக்கிட்டே போகுது. இப்போ நீ குறைக்கிற செலவு நாளைக்கு உன் மனசுல இருக்கிற பாரத்தை குறைக்கும். நான்காவது ரகசியம், வருமானத்தை அதிகப்படுத்த முயற்சி செய். நண்பா, பெரிய சம்பளம் இல்லைன்னாலும் கூடுதல் வருமானம் தேட முடியும். உனக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய திறமை, ஒரு சின்ன வேலை, அல்லது நாளில 1 மணி நேரம் கூடுதல் முயற்சி, இதெல்லாம் உடனே பெரிய பணம் தராம இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் உறுதி, சிறிய தொகை கூட உன் மனசுக்குள்ள நான் செய்ய முடியும் ஆன ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கையே பிறகு பெரிய மாற்றத்துக்கு அடித்தளமாகும். ஐந்தாவது ரகசியம், எல்லா கடனையும் எழுதி வை. ஒரு காகிதம் எடு.
உன் எல்லா கடனையும் தொகையோட சேர்த்து அமைதியா எழுதி வை. முதல்ல பார்க்கும்போது பயமா தான் இருக்கும். இவ்வளவா? இந்த மனசு சுருங்கும். ஆனா நண்பா, அதுதான் கட்டுப்பாட்டின் முதல் அறிகுறி. எது எவ்வளவு இருக்குன்னு தெரியாம இருக்கிற பயம் தெரிஞ்ச பயத்தை விட பல மடங்கு வலிக்கும். எண்ணிக்கைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தா மனசு மெதுவா அமைதியாக ஆரம்பிக்கும். கட்டுப்பாடு அங்கேயே தொடங்குது. 6வது ரகசியம், வீட்டில் உண்மை பேசு. இனி நடிக்காத. வெளியில சிரிச்சு வீட்டுக்குள்ள மட்டும் மனசு உடைஞ்சு வாழ்றது உன்னை இன்னும் சோர்வடைய வைக்கும். உன் நிலைய உன் குடும்பத்துக்கு அமைதியா தெளிவா சொல்லு. கத்தலும் வேண்டாம், பயம் காட்டலும் வேண்டாம். இப்போ நிலைமை கஷ்டமா இருக்கு, சமயம் தேவை, நான் முயற்சி செய்றேன். இந்த 3 வரிகள் போதும். உண்மைய பேசுறதால உறவுகள் உடையாது நண்பா. மாறாக ஒரு சுமை பல பேரோட தோளில் பகிரப்பட்ட மாதிரி ஆகும். அப்புறம் நீ தனியா இல்லைன்னு உனக்கே புரியும். குடும்பம் கேலி செய்யறதுக்கு இல்ல, கஷ்ட நேரத்துல புடிச்சு நிறுத்துறதுக்கு. உண்மை பேசும் அந்த நாள் உன் மனசுக்கு ஒரு பெரிய சுமை இறங்குற நாளா மாறும். 7வது ரகசியம், ஒரு கடனை மட்டும் முதலில் முடி. கவனம் ஒரே இடத்துல. எல்லா கடனையும் ஒரே நேரத்துல அடைக்கணும்னு நினைச்சா முதல்ல மனசுதான் சோர்ந்து போகும். அழுத்தம் அதிகமானா முயற்சியே நின்று போயிடும். அதனால முதல்ல ஒரு தெளிவான முடிவு எடு. சின்ன கடன் எது, அல்லது வட்டி அதிகமா இருக்கிற கடன் எது? அதில் ஒன்றை மட்டும் தேர்வு பண்ணு. இப்போ உன் கண், உன் கவனம், உன் முயற்சி அந்த ஒரு கடன்ல மட்டும் இருக்கட்டும். மத்த கடன்களை இப்போ நினைச்சு மனச குழப்பாத. ஒரு கடன் முழுசா முடிஞ்சதும் உன் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நான் முடிக்க முடியும் ஒரு உறுதி மனசுக்குள்ள பிறக்கும். அந்த உறுதியே மிச்ச எல்லா கடன்களையும் ஒவ்வொன்னா முடிக்க உனக்கு சக்தியா மாறும். 8வது ரகசியம், செலவுகளை எழுதி வை. கண் முன்னாடி தெரிஞ்சா கட்டுப்பாடு வரும். நண்பா, நம்ம எல்லாம் ஒரு பெரிய தவறு பண்றோம். நான் அதிகமா செலவு பண்ணல என்று சொல்றோம். ஆனா உண்மை வேற. நம்ம மனசு செலவுகளை முழுதாக நினைச்சு பிடிக்க முடியாது. அதனால கணக்கிலே இல்லாத செலவுகள் மெல்ல மெல்ல நம்ம கசிக்க ஆரம்பிக்குது. அதுக்குத்தான் நீ ஒரு நோட்ல எல்லா செலவையும் எழுத ஆரம்பிக்கணும். தினமும் எதுக்கு செலவு ஆகுது, எது தேவையில்லாதது, எதை குறைக்க முடியும். ஒரு மாசம் மட்டும் இந்த லிஸ்ட்டை வச்சுக்கொண்டு நீ பாருங்க, ரொம்பவே நம்மாலே போச்சு என்று புரியும். நண்பா, கண்ணுக்கு தெரியாத கசிவு தான் பணம் போகிற முக்கிய காரணம். அதனால கண்காணிப்பு தான் முதலான களம். கண்ணுக்கு தெரிஞ்சா நீயே அடக்க ஆரம்பிப்ப. இது தேவையில்லை, இதை நான் நிறுத்துவேன் என்று நீ தான் சொல்ல ஆரம்பிப்ப. அப்போதான் நீ கடன்ல இருந்து மெல்ல மெல்ல வெளியே வரலாம். 9வது ரகசியம், வருமானம் வந்த நாளிலேயே கடனுக்கு பணம் பிரி. ஒரு பெரிய தவறு நம்ம எல்லாரும் செய்யறோம். சம்பளம் வந்ததும் முதலில் செலவு, அப்பிறகு கடன். இந்த சீக்வென்ஸ் தான் நம்ம கடன்லயே வச்சு கொண்டு இருக்குது. நீ இப்படிதான் இருக்குன்னா கடன் எப்பவும் முடியாதுன்னு நினைக்குது. ஏன்றால் பணம் வந்ததும் முதல் செல்வாக்கு, ஸ்பெண்டிங் ஆரம்பிச்சு விடுது. அப்ப அந்த மாதம் கடன் கட்டணமே முட்டிக்கு போகுது. இத மாற்று. சம்பளம் வந்த நாளே ஒரு ஃபிக்ஸ் தொகை கடனுக்கு பிரிச்சுவ. அதை தொட்டே ஆகாத. அதை நீ கடன் ரீபேமெண்ட்க்கு வச்சிருப்பனா அவங்க கேள்வி கேட்டாலும் நீ இல்லைன்னு சொல்லணும். மிச்சம் இருந்தா செலவு பண்ணு, மிச்சம் இல்லைன்னா அந்த அளவுக்கு வாழ கத்துக்கோ. நண்பா, இந்த ஒரு முறை மாற்றம் தான் உன் வாழ்க்கையை மாற செய்யும். இது ஒரு ஸ்மால் ஹேபிட் மாத்திரமே. ஆனா இது நீயே செய்யும் போது 6 முதல் 12 வரை மாதத்துல உன் நிலைமை மாற ஆரம்பிக்கும். நீ கடன் ரீபேமெண்ட்டை உன் ப்ரையாரிட்டியாவே வச்சுட்டு வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா அடுத்த மாதம் உன் மனசு மாறும், அடுத்த வருடம் உன் வாழ்க்கை மாறும். 10வது ரகசியம், சீக்கிரம் கடன்ல இருந்து வெளியே வர ஒரு சிம்பிள் ஃபார்முலா ஒண்ணுக்காக. இதுதான் மனசில் நிச்சயம் இருக்கணும். வருமானம் சேமிப்பு, கடன் சமம் செலவு, செலவு கடைசி. ஆனா நம்ம பலர் இதுதான் செய்றோம். செலவு சேமிப்பு, கடன் சமம் வருமானம். இதுதான் பெரும்பாலானவர்களின் பிரச்சனை. அதனால் தான் கடன் தான் நம்மளை கட்டி கொள்ளுது. நீ வருமானத்தை வருமானமா பார்க்கவே மாட்ட. செலவை முதல் செஞ்சுட்டு கடன் கட்டவே முடியாம இருக்கிற. இதுக்கு ஒரு சிம்பிள் ரூல். சம்பளம் வந்த நாளே சேமிப்பு பிளஸ் கடன். முதல் பிரீ, மிச்சம்தான் செலவு. கடன் வாழ்க்கை உன் அடையாளம் இல்லை. இது ஒரு காலகட்டம் மட்டும். நீ தினமும் சின்ன சின்ன சரியான முடிவு எடுத்தா ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது நீயே சொல்லுவ, அந்த காலத்துல நான் தாங்கினேன், அதனாலதான் இப்போ நிம்மதியா இருக்கேன். இப்போ மனசுக்குள்ள சொல்லு, நான் மெதுவா இல்ல, உறுதியா கடன்ல இருந்து வெளியே வருவேன். நண்பா, நம்பிக்கை இருக்கிற இடத்துல வழி கண்டிப்பா இருக்கும். இது ஆரம்பம்தான். நீ நிச்சயமாக கடன்ல இருந்து வெளியே வருவீங்க. நீ இதுவரை கடன்ல இருந்தாலும்
இப்போ நீ உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சுட்டே இருக்கிற. அதான் வெற்றி. வாழ்க வளமுடன். இதுபோல் மேலும் சாணக்கியரின் அறிவுரை தினமும் கேட்க விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.